எழுத்து மாறணும்னா ஒரே வழி அண்ணாமலையான் அவனுடைய திருவடியை பிடிச்சுக்குங்க. அடி அண்ணாமலைக்கு போங்க. மாணிக்கவாசகர் நின்று திருவாசகம் பாடின அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரே ஒரு திருவாசகத்தை பாடுங்கள். அப்புறம் வாங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சோதனை இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலையான் தீர்த்து வைப்பார். பேர்பட்ட தெய்வம், உண்மையான தெய்வம் அண்ணாமலை. நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துலயாவது உங்க தலைக்கு மேல ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதற்கான சாமி விடை காட்டியிருப்பார். நம்ம மறந்திருப்போம், ஆனா விதி மறைச்சு, ஆனா அதை மீறி போவாங்க. விதி வலியது. அந்த விதியை வெல்வது எப்படி? அதுதான் திருமுறை. அந்த விதியை வெல்வது, அந்த விதியை மழுங்க செய்வது எது? அதுதான் நம்முடைய 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் சிவபெருமான் வழிபாடு, சிவபூசை. சிவபூஜை பண்ணுங்க. சனிகலிங்கமாவது வச்சு பூஜை பண்ணுங்க. சனிகலிங்கம், ஒரு நாள் லிங்கம். நான் அடிக்கடி சொல்றேன், தீட்சை பெற முடியலையா, லிங்கம் வச்சு பூஜை பண்ண முடியலையா, பச்சரிசி மாவு, சந்தனம், கல்கண்டு, ருத்ராட்சம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வெண்ணெய் உள்ளங்கையில வச்சு பூஜை பண்ணி அதை உள்ள உட்கொள்ளுங்கள். இல்ல மார்பள லிங்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படியாவது சிவபூசை பண்ணுங்க. அதுவும் முடியலையா, ஒரு பதிகமாவது தினந்தோறும் பாராயணம் பண்ணி விடுங்க. ஒரு பதிகமாவது, ஒரு பாட்டாவது. இப்ப சிவன் கோயிலை யார் காப்பாத்துறாருன்னா காலபைரவர் தான் காப்பாத்துறாரு. அவர் கோயிலையும் காப்பாத்துறாரு, வருமானத்துக்கும் காப்பாத்துறாரு. இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஜென்மாஷ்டமி, காலபைரவர் ஜென்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2000-3000 பேர் நிப்பான். எதுக்காக? ஏத்தோட்டுக்காரன் சாவணும், 2 இடத்தை எடுத்துட்டா அவன் கைகால் உடையணும், தகுடு வாங்கணும், எந்திரம் வாங்கணும். காலபைரவர்னா முதல்ல யாருன்னு தெரியுமா? யாரும் தெரியாது. இவனுக்கு தேவை ஏதாவது 4 பல்லு, நாய் வாகனத்தோட, கையில 10 கையோட, அப்படியே கோழி ஆடு மாடு வெட்டினோம்னா ரத்தம்லாம் ஒழுகி மண்டவோடு மாலையை போட்டுக்கிட்டு அப்படி கோரமா நின்றுச்சுன்னா இவன் போய் நிறைய அங்க போய் சாமியாரெல்லாம் பார்க்கறான். அதுவே சாதாரணமா அப்படி இருந்துச்சுன்னா இந்த சாமியா சக்தி இல்லை சார், இந்த சாமியெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இதுதான் ரொம்ப கோபமா இருக்கிற சாமி, கண்ணெல்லாம் அப்படி முடிச்சுக்கிட்டு பல்ல அப்படி எத்திக்கிட்டு இருக்குது, இந்த சாமி தான் என் எய்த்த வீட்டுக்காரனை கொல்லும், எனக்கு எதிரியை போய் மண்டையை உடைக்கும் அப்படின்னு இவன் கற்பனை.